ஓகே, இப்போ நம்ம ஜிட்டப்பில் நியூ ரெபாசிட்டரி எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே ரைட் டாப்பில் ப்ளஸ் ஐக்கன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நியூ ரெபாசிட்டரி அப்படிங்கிற ஆப்ஷனை வச்சு ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நம்ம ரெபாசிட்டரிக்கான நேம் கொடுக்கணும். நான் யூனிக் 7 டெமோ ஆப் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த நேம் கஸ்டமைஸ் நேம் தான். நீங்கள் என்ன ப்ராஜெக்ட்டோ அதோட நேம் கொடுத்துருங்க. இந்த டிஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனல் தேவைப்பட்டால் கொடுக்கலாம். அதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ரைவேட்டாக இல்லை பப்ளிக்காக அந்த ரெபாசிட்டரி வைக்கணுமா அப்படிங்கிறது இருக்குது. நான் வந்து ப்ரைவேட் பப்ளிக்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் ஜிட் இக்னார் ஃபைல் ஜென்ரேட் பண்ணணும். இதுக்கு வந்து என்ன லாங்குவேஜ் வந்து நம்ம டெவலப் பண்ண, இப்போ ஆண்ட்ராய்டு ஆப்பா இல்லை ஜாவா ஆப்பா, அதை பேஸ் பண்ணி இந்த லாங்குவேஜ் ஆப்ஷன்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க, செலக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து நன்னு செலக்ட் பண்ணி சப்மிட் பண்ணுறேன், ஏன்னா இது அயோனிக் ஆங்குலர் ரிலேட்டட் ப்ராஜெக்ட். ஸோ தென் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெபாசிட்டரி ஜஸ்ட் ஒரு எம்டி ரெபாசிட்டரி நம்மளுக்கு க்ரியேட் ஆகுது. ஸோ அதுலேயே சில ஜிட் கமெண்ட்ஸும் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம ஒரு எம்டி ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம கம்ப்யூட்டரில். ஸோ அதில் போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ஜிட் பேஸ் ஹியர் அப்படிங்கிற ஆப்ஷன் போகிறேன். இது வந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்டு, ஜிட்டோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டு. இதில் நம்ம ஃபஸ்ட்டு கமெண்ட் என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜிட் ஸ்பேஸ் இனிட். இப்படி கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஜிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஹிடன் ஃபோல்டர் க்ரியேட் ஆகும். ஸோ ஹிடன் ஃபோல்டர் எப்படி விசிபிள் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம விண்டோஸில் வியூவில் போய்ட்டு அதில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம ஹிடன் ஃபோல்டர்ஸ் ஐட்டம்ஸை ஷோ பண்ணலாம். ஸோ இப்போ இந்த டாட் ஜிட்டுங்கிற ஃபோல்டர் தான் நம்மளோட லோக்கல் ரெபாசிட்டரியாக ஒர்க் ஆக போகுது. ஸோ தென் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெபாசிட்டரியை, அதாவது நம்ம பிட்பக்கெட்டுக்கு ஜிட்டப்பில் க்ரியேட் பண்ண ரெபாசிட்டரியை நம்ம லோக்கல் ரெபாசிட்டரியில் வந்து அதாவது லோக்கலில் கான்ஃபிகர் பண்ண போகிறோம். அதுக்கான கமெண்ட் ஜிட் ரிமோட் ஆட் ஆர்ஜின்ங்கிறது கஸ்டம் நேம் தான். தென் அந்த ரிமோட் யூஆர்எல் இது கொடுத்துட்டு தென் ஜிட் ரிமோட்டு நீங்கள் கீவேர்டு கொடுக்கும்போது அது ஆர்ஜின் அப்படி ஷோ ஆகுது அப்படின்னா நம்ம அந்த ஜிட்டப்போட லிங்க் வந்து லோக்கலில் செட் ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ நம்மக்கிட்ட ஆல்ரெடி ப்ராஜெக்ட் இருக்குது, ஒரு சாம்பிள் ஆப் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதில் எல்லாத்தையும் காப்பி பண்ணுறது இல்லாமல் எக்ஸப்ட் அந்த ஜிட் ஃபோல்டர் வந்து அயோனிக்கோட அஃபிஷியல் அந்த ஜிட்டப்லேருந்து டவுன்லோட் பண்ணதுனால அந்த ஜிட் ஃபோல்டரில் இருக்கும். ஸோ அதனால் அந்த ஜிட் ஃபோல்டரை தவிர மற்ற எல்லா ஃபைல்ஸையும் நம்ம காப்பி பண்ணி நம்மளோட நியூவாக க்ரியேட் பண்ணி மேப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு டைரக்டரி இருக்குல்ல, இந்த டைரக்டரியில் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டோட எல்லா சோர்ஸ் கோடையும் நம்ம நியூ டைரக்டரி, அதாவது புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணோம்ல, அதில் வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது. இதில் ஜிட் இக்னார்னு ஒரு ஃபைல் இருக்கும். இந்த ஃபைல் என்ன பர்பஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஜிட்டுங்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி என்னென்ன ஃபைல்ஸை நம்ம காப்பி பண்ண போகிறோம், அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது என்னென்ன ஃபைல், எக்ஸாம்பிளுக்கு ஜார் ஃபைல் ஆகலாம், பில்டு ஃபோல்டர் ஆகலாம், இந்த மாதிரி தேவையில்லாத ஃபைல்ஸை அதாவது அப்லோட் பண்ண வேண்டிய தேவையில்லாத ஃபைல்ஸை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் வந்து அப்லோட் ஆகாது. இதனால் நம்பர் ஆஃப் ஃபைல்ஸ் அதிகமாக அப்லோட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணலாம். அடுத்து நம்ம கமெண்டில் ஜிட் ஸ்டேட்டஸ்ன்னு கொடுக்குறோம். இப்போ எல்லாமே ரெட் கலரில் காட்டுறது எல்லாமே அன்சேவ்டு சேஞ்சஸ் ஃபைல்ஸ், இது எல்லாமே நம்ம அப்லோட் பண்ண போகிறோம், அதனால் ரெட் கலரில் இருக்குது. ஸோ ஜிட் ஆட் ஸ்பேஸ் டாட்னு கொடுக்கும்போது ஹோல் ஃபைல்ஸ், எல்லா ஃபைல்ஸையும் நம்ம ஸ்டேஜ் பண்ணுறோம், அதாவது நம்ம அப்லோட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணுறோம். இப்போ வந்து எல்லாமே க்ரீன் கலரில் இருக்கா, இப்போ எல்லா ஃபைல்ஸும் வந்து நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணுறது ரெடியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிட்டப்பில் க்ரியேட் பண்ண டைரக்டரியில் கோட் செக்ஷனில் எந்த ஒரு சோர்ஸ் கோடுமே இல்லை, ஏன்னா நம்ம இன்னும் கமிட் பண்ண ஆரம்பிக்கலை. ஸோ இப்போ வந்து ஃபைல்ஸை லோக்கல் ரெபாசிட்டரியிலேருந்து ஸ்டேஜுக்கு நம்ம மூவ் பண்ணிட்டோம். ஸ்டேஜ்னால் ரெடி டு அப்லோட். ஸோ அடுத்ததான் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது கமிட் மெசேஜ் கொடுத்து கமிட் பண்ணுறது. இந்த கமிட் பார்த்திங்கன்னா ஜிட் கமிட் -m ஃபார் மெசேஜ். அதுக்கப்புறம் இது என்ன கமிட், இந்த ப்ராஜெக்டோட இது என்ன சேஞ்ச் அப்படிங்கிறத கொடுத்துட்டு கமிட் கொடுத்தோம் அப்படின்னா இது ஒரு லோக்கல் ரெபாசிட்டரியில் கமிட் ஆகி ஒரு கமிட் மெசேஜோட அலைன் ஆகிருக்கும். இப்போ ஃபைனல் கமெண்ட்டு ஜிட் புஷ் ஆர்ஜின் அண்டு மாஸ்டர், எந்த பிரான்ச்னா மாஸ்டர் பிரான்ச்சில் நம்ம கமிட் பண்ண போகிறோம், அதுக்கான கமெண்ட். ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ஆத்தென்டிகேஷன் காட்டும். நான் ஜிட்டப்பில் கமிட் பண்ணுறதுனால அதுக்கான ஆத்தென்டிகேஷன் கேட்குது. இந்த ஆத்தென்டிகேஷன் பண்ணும்போது என்னோடய யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு வந்து இந்த பிசியில் வந்து கான்ஃபிகர் ஆகிடும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஜிட் கான்ஃபிகரேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக செட் ஆகிடும். அது மேனுவலாக எப்படி செட் பண்ணுறதுங்கிறத ஃபியூச்சர் வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கமிட் ஆகிட்டு ஒரு கமிட் மெசேஜோட டீட்டெயில்ஸ் வந்திருக்கு. இப்போ நம்ம ஜிட்டப்பில் போய்ட்டு பேஜை ரீலோட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா சோர்ஸ் கோடுமே நம்மளுக்கு அப்லோட் ஆகிடுச்சு. ஜிட் இக்னாரில் ஸ்பெசிஃபை பண்ணாத பண்ணாத எல்லா ஃபைல்ஸுமே கமிட் ஆகிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இங்கே ஒரு ரீட்மி ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இந்த ரீட்மி ஃபைல் வந்து நம்ம
ஜிட்டப்பில் கமிட் பண்ணியிருக்கோம், அங்கே க்ரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். அப்படி பார்க்கும்போது செகண்ட் கமிட்டாக கன்சிடர் ஆகும். இட் மீன்ஸ் ஏற்கனவே நான் ஒரு கமிட் மெசேஜ் கொடுத்து நான் கமிட் பண்ணியிருக்கேன். இப்போ கிரியேட் ரீட்மி ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணி கமிட் பண்ணியிருக்கேன். இந்த ரீட்மி ஃபைலை நம்மளோட லோக்கல் ஃபோல்டரில், அதாவது கம்ப்யூட்டரில் இருக்கிற ஃபோல்டரில் க்ரியேட் ஆகிருக்குமா அப்படின்னா அது இருக்காது. ஏன்னா நம்ம அதை புல் பண்ணணும். புல் மீன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதா வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த நம்ம எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்டில் ரீட்மி ஃபைலு இருக்காது லோக்கலில், பட் அது ஜிட்டப்பில் நம்ம க்ரியேட் பண்ணது. இது எப்படி நம்ம டவுன்லோட் பண்ணலாம்? இட் மீன்ஸ் புல் பண்ணலாம். புஷ்ஷுக்கு ஆப்போசிட் கீவேர்டு புல். ஸோ ஜிட் புல் ஆரிஜினுங்கிற அந்த ரிமோட் கீவேர்டு, தென் என்ன பிரான்ச் நேம், மாஸ்டர் பிரான்ச். ஸோ அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம அந்த ரீட்மி ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ டவுன்லோட் ஆன பிறகு இந்த ஃபோல்டரில் இந்த மாதிரி ரீட்மி ஃபைல் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இப்படி தான் ஒரு ஃபோல்டர், ஒரு ஃபைல்ஸை, அதாவது நம்மக்கிட்ட இருக்க ப்ராஜெக்ட் ஃபைல்ஸை எப்படி நம்ம புஷ் அண்ட் புல் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்த்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் அப்படின்னா அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே, இப்போ ஆட்டோமேட்டிக்காக கான்ஃபிகர் பண்ணது எப்படின்னு பார்த்தோம். ஸோ இப்போ ஜிட் கான்ஃபிக் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஜிட் கான்ஃபிக் -- global user.name அப்படி கொடுக்கும்போது ஆல்ரெடி நான் ஆட்டோமேட்டிக்காக ஆத்தன்டிகேஷன் பண்ணதுனால, அதாவது நான் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து ஆத்தன்டிகேஷன் பண்ணதுனால அது டிஃபால்ட்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ அதோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இது எப்படி நம்ம மேனுவலாக செட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிட் கான்ஃபிக் -- global user.name அண்ட் ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் என்ன யூசர் நேம் கொடுக்கணும், அவங்களோட பிட்பக்கெட் ஜிட்டப்போட யூசர் நேம் என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ சேம் வே இமெயிலுக்கும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதில் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.